ரேவா காண்டம் 182 அத்தியாயம் பிருகுகச்ச தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் பிருகு முனிவர் ஸ்ரீதேவியுடன் இணைந்து கச்சபத்தை ஆமையை அணுகினார். முறைப்படியான வணக்கங்கள் மற்றும் மரியாதைகளுக்கு பின்னர் அவர் பின்வரும் சிறப்பான சொற்களை கூறினார். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உள்பட ஒட்டுமொத்த பூமியும் தம்மால் தாங்கப்படுகின்றன. மேலும் சொந்த அறிவுடையவரே, தாம் புண்ணிய சிந்தனைகளுடன் இங்கே வீற்றிருக்கிறேன். ஸ்ரீதேவியின் உதவி மற்றும் ஒத்துழைப்புடன் நான் 4 கலைகளையும் அல்லது 4 வேத வித்தைகளையும் போதிக்கும் ஒரு நிலையத்தை நிறுவ விரும்புகிறேன். இறைவனை இதற்கு தாம் ஒப்புக்கொண்டால் அதற்கான வழிமுறைகளை எனக்கு தாம் அருள வேண்டும். கூர்ம ஆமை வடிவம் கொண்ட இறைவனார் கூறினார். சிறந்த பிராமணரே, என் பெயரை கொண்ட ஒரு நகரம் உருவாகும். அது நீண்ட காலத்திற்கு என் மீது உறுதியாக நிலைத்திருக்கும். அது அசையாததாகவும் நிலையானதாகவும் இருக்கும். அன்பிற்குரியவரே, அழகான விழிகளை உடையவரே, தாம் பயப்பட தேவையில்லை. கச்சபத்தின் வாக்கிலிருந்து வெளிவந்த இந்த சிறப்பான சொற்களை செவிமடுத்ததும் தாமரையில் பிளந்த பிரம்மனின் புதல்வரான பிருகு முனிவர் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைந்தார். ஸ்ரீதேவியும் அவ்வாறே மகிழ்ந்தார். விடிந்ததும் அவர் மங்களகரமான ஆடை அணிந்தார். பரத மன்னனின் வழி தோன்றலே நந்தன வருடத்தில் மாசி மாதத்தின் 5ஆம் திதியில் உத்தர நட்சத்திரத்தில் சேர்க்கையில் சந்திரன் கும்ப ராசியில் இருந்த வேளையில் ரேவா நதியின் கம்பீரமான வடகரையில் சிறந்த முனிவரான பிருகு முனிவர் அந்த புனித தலத்தை 100கணக்கான அரண்மனைகள் நிறைந்ததாக உருவாக்கினார். அது மேற்கு நோக்கியும் அப்பகுதி வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளிலும் பரவி இருந்தது. அது 1 கோடி தீர்த்தங்களை கொண்டிருந்ததுடன் ஒட்டுமொத்த புனித தலமும் 1 குரோச சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பரவி இருந்தது. தவ வலிமை மிக்க அந்த முனிவர் விஸ்வகர்மாவை உதவிக்காக நினைவு கூர்ந்தார். விஸ்வகர்மா மிக குறுகிய காலத்தில் எவ்வித தாமதமும் இன்றி அதனை நிறைவு செய்தார். அங்குள்ள பிராமணர்கள் வேதங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் சத்திரியர்கள் ராஜ்யத்தை பாதுகாப்பவர்களாகவும் இருந்தனர். வைசியர்கள் தங்கள் தொழில்களில் ஈடுபட்டிருந்தனர். சூத்திரர்கள் மற்ற 3 வர்ணத்தினருக்கும் பணிவிடை செய்து வந்தனர். இவ்வாறு ஸ்ரீ திருமகள் தேர்ந்தெடுத்த அந்த புனிதமான இடம் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இனிமையானதாகவும் இருந்தது. அன்புள்ளவரை, பாவங்களை போக்கக்கூடிய இந்த புனிதமான இடத்தை பிருகு முனிவர் உருவாக்கினார். இப்படியே பிருகுகச்சம் உருவானது. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். நீண்ட காலத்திற்கு பின்னர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அன்னை லக்ஷ்மி தேவியார் விரைவாக தேவலோகத்திற்கு சென்றார். முனிவர்களின் சபையில் பிரம்மத்தை விளக்கி உரைப்பவரான பிருகு முனிவரிடம் அவர் தனது இருப்பிடங்களையும் அவற்றின் திறவுகோல்களையும் அவரிடம் ஒப்படைத்தார். அவர் கூறினார், இடத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த விரதங்களை கொண்ட முனிவரே, என்னுடைய இந்த இடத்தை நீங்கள் பாதுகாத்து வாருங்கள். தேவர்களின் பணிகளை முடித்த பின்னர் ஸ்ரீ மீண்டும் திரும்பி வந்தார். தேவி ரமை லக்ஷ்மி தேவி அவசரமாக பிருகுகச்சத்திற்கு வந்தார். அனைத்து அறைகள், அங்கிருந்த பொருட்கள் மற்றும் அவற்றின் திறவுகோல்கள் அடங்கிய தனது சொந்த இல்லத்தை அவர் திரும்ப கேட்டார். குந்தியின் மைந்தனே அர்ஜுனனே, பிருகு முனிவர் எல்லாவற்றையும் பொய்யாக மறுத்தார். மன்னனே, இவ்வாறு இது என்னுடையது என்று கூறி இருவருக்கும் இடையே பெரும் தகராறு ஏற்பட்டது. நீண்ட காலத்திற்கு பின்னர் ஒரு முடிவை பெறுவதற்காக 4 வேதங்களிலும் 4 கலைகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்ற பிராமணர்களின் ஒரு பெரிய சபையை பிருகு முனிவர் கூட்டினார். அவர் கூறினார், மானை போன்ற விழிகளை கொண்ட அழகிய பெண்ணே, இந்த நகரம் முழுவதும் என்னுடையது. 4 வேதங்களிலும் தேர்ச்சி பெற்ற பிராமணர்களுக்கு இது தெரியும். ஸ்ரீ கூறினார், சிறந்த பிராமணரே, 4 வர்ணத்தாரும் என் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதில் ஐயமில்லை. இது என்னுடையதா அல்லது தங்களுடையதா என்பதை சிறந்த பிராமணர்கள் கூறட்டும். அதன் பின்னர் அந்த அறிஞர்கள் அனைவரும் சர்ச்சைக்குரிய இடத்தை ஆய்வு செய்து பிறகு ஒருவருக்கொருவர் கலந்துரையாடினர். அங்கு கூடியிருந்த 18,000 பிராமணர்களில் எவரும் உறுதியான பதிலை கூற முன்வரவில்லை. உறுதியான விடையளிக்க எவரும் முன்வரவில்லை. பிருகு முனிவரின் கோபத்திற்கு அஞ்சியதால் இறுதியில் அவர்கள் இவ்வாறு கூறினர், யாருடைய கரத்தில் திறவுகோல் இருக்கிறதோ அவரே இதன் உரிமையாளர்.
வேத அறிஞர்கள் கூறிய இந்த தீர்ப்பை செவிமடுத்த தேவி மிகுந்த கோபமடைந்தார். அவர் அந்த தலைமை பிராமணர்களை சபித்தார். தேவி கூறினார், ஸ்ரீதேவி அன்னை கூறினார், பேராசையால் ஆட்கொள்ளப்பட்ட மனதுடன் நீங்கள் உண்மையை முற்றிலுமாக நிராகரித்து எனக்குரிய நியாயமான இருக்கையை எனக்கு மறுத்து விட்டதால் என் வார்த்தைகளை செவிமடுங்கள். கல்வி அறிவு 3 தலைமுறைகளுக்கு மட்டுமே நீடிக்கும். செல்வம் 3வது தலைமுறைக்கு செல்லாது. பிராமணர்களே, தாங்கள் படித்தாலும் தங்களுக்கு 2வது வேதம் கிடைக்காது. உங்கள் அறிவு ஒரு வேதத்துடன் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இல்லங்கள் 2 தாள்களை கொண்டிருக்காது. பிராமணர்களே, செழிப்பு நிலையாக இருக்காது. உங்கள் புனித சடங்குகள் பொதுநல உணர்வின் அடிப்படையில் அமையாமல் பாரபட்சத்தின் அடிப்படையிலேயே அமைகின்றன. பேராசையால் ஆட்கொள்ளப்பட்ட மனதை கொண்ட குடும்ப உறுப்பினர் ஒருவரே உங்களுக்கு விருப்பமானவராக ஆக்கப்படுவார். இருவரின் உரிமைகளையும் புறக்கணித்துவிட்டு ஒருவரால் உண்மையானவராக இருக்க இயலாது. இனிவரும் காலங்களில் அனைத்து பிராமணர்களிடமும் ஆணவம் மேலோங்கி நிற்கும். தந்தையும் மகனின் செயல்களால் தந்தையோ தந்தையின் செயல்களால் மகனோ மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். சந்தேகத்திற்கிடமின்றி அனைவரும் அகங்காரத்தால் ஆட்கொள்ளப்படுவார்கள். இவ்வாறு சாபமிட்ட பின்னர் தேவி ரமை உடனடியாக ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். அன்னை லக்ஷ்மி தேவி சென்றதும் தேவர்களும் தூய பாவமற்ற பிராமண முனிவர்களும் அவர்களின் இடம் கோபத்தாலும் பேராசையாலும் மாசுபட்டு விட்டது என்று கூறினர். தேவி முனிவர்கள் மற்றும் தவசியர்கள் அனைவரும் சென்று விட்டதை கண்டு மிகவும் ஆற்றல் வாய்ந்த பிருகு முனிவர் மிகவும் துயருற்றார். மீண்டும் ஒரு முறை திரிபுரனை அழித்த சங்கரனாரை அவர் சிறந்த தவத்தின் மூலம் பிரசன்னமாக்கினார். குந்தியின் மைந்தனே, அதனால் மகேஸ்வரனார் மகிழ்ந்தார். காலப்போக்கில் அவர் சிறந்த பிருகு முனிவர் மகிழும் வகையில் இவ்வாறு கூறினார், சிறந்த பிராமணரே, ஏன் துயருறுகிறீர்கள்? உங்கள் துயரத்திற்கு காரணம் என்ன? நான் மகிழ்ந்திருக்கும் நிலையிலும் பாவமற்றவரே, உங்களுக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? என்னிடம் கூறுங்கள். பிருகு முனிவர் கூறினார், முன்பு லக்ஷ்மி தேவி அனைத்து பிராமணர்களையும் சபித்துவிட்டு சென்று விட்டார். அதன் பின்னர் தேவர்களும் இவ்விடத்தை புனிதமற்றதாக கருதி அங்கிருந்து சென்று விட்டனர். ஈஸ்வரனார் கூறினார், நான் ஏற்கனவே கூறியது போலவும் அதை மாற்ற இயலாது என்பதாலும் இது கோபத்தினால் உருவான இடமாகும். மற்றொரு விஷயத்தை செவிமடுப்பீராக. எனது அருளால் அந்த புனித தலத்தை சேர்ந்த பிராமணர்கள் இனிமேல் பெருமச்சம் ஏதுமின்றி இருப்பார்கள். அவர்கள் அனைத்து சாஸ்திரங்களிலும் வல்லவர்களாக திகழ்வார்கள். வேத கல்வி தொடர்பான விரதங்களை அனுசரித்த பின்னர் அவர்கள் நிறைவு சடங்கான புனித நீராடலை மேற்கொள்வார்கள். அவசரமாக இங்கு வந்த நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கானவர்களும் அவ்வாறே செய்வார்கள். சிறந்த பிருகு முனிவரே, ஒரு மூடனானவன் சிறந்த கல்வியையும் கற்காமல் பல்வேறு துயர நிலைகளில் சிக்கிக் கொண்டால் அவனுக்கு சக்கரனால் தேவேந்திரனால் கூட எதையும் அளிக்க இயலாது. சிறந்த பிராமணரே, இனி இவ்விடம் கோடி தீர்த்தங்களை கொண்ட இடம் என்று அழைக்கப்படும். இது ஐயத்திற்கிடமின்றி அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியதாக இருக்கும். எனது அருளால் இவ்விடம் தேவர் கூட்டங்கள் வந்து செல்லும் இடமாக திகழும். எனது கருணையால் பிருகு க்ஷேத்திரத்தில் இறக்கும் புழுக்கள், உயிர்விடும் புழுக்கள் மற்றும் பூச்சிகள் கூட சிவலோகத்தில் வாசம் செய்யும். விருஷகாதத்தில் புனித நீராடி மகேஸ்வரனாரை வழிபடும் ஒரு மனிதன் சந்தேகத்திற்கிடமின்றி சர்வமேத யாகத்தின் சோமரசம் இல்லாத யாகம் பலனை பெறுவான். ஒரு மனிதன் பிருகு தீர்த்தத்தில் நீராடி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் அளித்தால் அவர்கள் திருப்தி அடைந்து 12 ஆண்டுகள் அமைதி அடைவார்கள். தயிர், பால், நெய், தேன் அல்லது நீரால் விருபாக்ஷரை சிவபெருமானை அபிஷேகம் செய்பவர்கள் ஸ்வர்க்கத்தில் வசிப்பார்கள். சிறந்த பிராமணரை, எனது அருளால் இவ்விடம் அனைத்து தேவர்களாலும் நாடப்படும் இடமாகவும் குருக்ஷேத்திரம் போன்ற புனித தலங்களுக்கு இணையானதாகவும் திகழும். சூரிய கிரகணத்தின் போது ஒரு பக்தன் தங்கத்தால் ஆன பாதுமை கொட்டை தானியத்தை உருவாக்கி அதை தன் தலையில் வைத்து கொண்டு பிருகு க்ஷேத்திரத்தில் புனித நீராடினால் சிறந்த பிராமணரே, அவன் புனிதமான நீராடலை மேற்கொண்டவன் என்பதை ஐயமின்றி அறிவீராக. குருஜாங்கலம், நான் இங்கே தங்குவேன். அனைத்து துயரங்களையும் போக்கும் தேவியான என் அன்பிற்குரிய அம்பிகையே, சௌபாக்கிய சுந்தரி,
திருமண வாழ்க்கை இன்பத்தை தரும் அழகிய தேவி என்ற பெயரால் இங்கே எழுந்தருள்வாள். நானும் அந்த தேவியுடன் பிருகுகச்சத்தில் தங்குவேன். இப்படி கூறி அருளிய பின்னர் இறைவனும் அம்பிகையும் அங்கேயே பிருகுகச்சத்தில் தங்கினர். வேத மந்திரங்களின் ஓசையால் எதிரொலிக்கும் தனது நகரத்திற்கு பிருகுமுனிவர் சென்றார். ரிக், யஜுர் மற்றும் சாம வேதங்களின் ஒலிகளுடன் அதர்வண வேதத்தின் ஒலியும் அங்கு எதிரொலித்தது. அங்குள்ள தீர்த்தத்தில் புனித நீராடி விதிமுறைப்படி ஒரு காளையை விருட்சத்தை தானமாக அளிப்பவர் சிவபெருமானுடன் சாயுஜ்ய நிலையை, சிவனாருடன் ஒன்றிணைதல் நிலையை அடைகிறார் என்று சங்கரனார் கூறினார். சைத்திர மாதத்தில் அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி அனைத்து சடங்குகளையும் செய்து சௌபாக்கிய சுந்தரியை வழிபட்டு தேவியை வழிபட்டு ஒரு பிராமணருக்கு உப்பை தானம் செய்பவரும் லலிதையும் சிவனும் மகிழ்வார்களாக என்று கூறி பல பிராமணர்களுக்கு நிலம் மற்றும் தங்கத்தை அளிப்பவரும் ஒருபோதும் துயரத்தையோ அல்லது வறுமையையோ அடைவதில்லை. மன்னா பிருகு தீர்த்தத்தில் நீராடுவதால் ஒரு பெண் தன் கணவனை பிரிவதில்லை. சிறந்த மன்னரை, பாண்டுவின் மைந்தரே, அங்கு நிறுவப்பட்டுள்ள தேவர்களுடன் இணைந்த பின்னர் இறைவனையும் பிரம்மசதனம், பிரம்மனின் இருப்பிடம் வரையிலும் தினமும் தரிசிப்பவரின் பலனை செவிமடுப்பாய். அனைத்து விரதங்களையும் கடைபிடித்த ஒரு பிராமணருக்கு கன்றுடன் கூடிய சிறந்த இளம் செந்நிற கபில நிற பால் தரும் பசுவை, நல்ல குணமும் தங்க முலாம் பூசப்பட்ட கொம்புகளும் கொண்ட பசுவை தானம் செய்வதால் கிடைக்கும் பலனை அவர் நிச்சயமாக பெறுகிறார். மனிதர்களின் தலைவனே, வீர செயல் மூலம் தன் உடலை துறக்கும் அல்லது தீர்த்தத்தில் மூழ்கி இறக்கும் ஒரு மனிதன் 7000 ஆண்டுகள் தேவேந்திரனின் சக்கரனின் விருந்தோம்பலை பெறுகிறான். அவன் தீயில் தன்னைத்தானே மாய்த்து கொள்வதன் மூலம் இறந்தால் 12000 ஆண்டுகள் அந்த பேற்றை பெறுகிறான். இந்த கதை எப்போதும் புகழ், சொர்க்க இன்பங்கள், செல்வம், சந்ததி மற்றும் நீண்ட ஆயுளை தரக்கூடியது. இதனை செவிமெடுப்பவர் திருவிழா காலங்களில் பக்தியுடன் இதனை செய்பவர் அனைத்தையும் அடைவார். அவர் புரு வம்சத்தை சேர்ந்த அஜமீடனை போன்றவர் ஆவார். விதிமுறைகளின்படி பிருகு தீர்த்தத்தில் சந்நியாசத்தை, துறவரத்தை மேற்கொள்பவர் மரணத்திற்கு பின்னர் அடைவதற்கு மிகவும் அரிதான அந்த உன்னத நிலையை அடைவார். தேவர்களின் தலைவன் கூறியதினை செவிமெடுத்த அந்த சிறந்த பிராமணரான பிருகுமுனிவர் மகிழ்ச்சி பொங்க மலர்ந்த திருமுகத்துடன் அங்கேயே தங்கினார். அந்த இறைவனார் மறைந்ததும் சிறந்த பிராமணரான பிருகுமுனிவர் தனது திருவுருவத்தை அங்கேயே விட்டுவிட்டு பிரம்மலோகம் சென்றார். அரசரே, பாண்டுவின் புதல்வரே, அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய பிருகுகச்சத்தின் தோற்ற வரலாறு உங்களுக்கு சுருக்கமாக கூறப்பட்டது. இந்த புனித தலம் புண்ணியமானது என்றும் பாவங்களை அழிப்பது என்றும் பகவானால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிதாமக நாள் 1004 யுகங்களை கொண்டதாக நினைவு கூறப்படுகிறது. பிராமணரை பிரம்ம நாள் தொடங்கும் போது யுகங்கள் தொடங்குகின்றன. இதனை பக்தியுடன் செவிமடுப்பவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உன்னதமான உலகத்தை அடைகிறார் என்று ருத்ரனாரே குறிப்பிட்டுள்ளார். தேவகாடத்தில் புனித நீராடிய பின்னர் ஒருவன் செய்யும் சோற்று உருண்டைகள் படைத்தல் போன்ற புனித சடங்குகள் சிறந்த அரசே என்றும் நிலைத்திருக்கும். பிருகுகச்சத்தின் வர்ணனையை பக்தியுடன் செவிமடுப்பவர் 1 கோடி தீர்த்தங்களில் நீராடிய பலனை எளிதில் அடைகிறார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. 182ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.